ஆண்டவரின் நிழலுக்குள்ளாக வரும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டு, பாதுகாப்பு உண்டு. ஆமென். எவ்வளவு நல்ல தெய்வம் அவர். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நம்முடைய பலவீன நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் இயேசு அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்ள உதவி செய்கிறாரே. ஆமென். என்னை பார்ப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாமே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாமே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ மகிமை, ஆராதனை உமக்கே. ஓ நன்றி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் துதிப்போம். அர்ப்பணம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் தருகின்ற விடுதலையை நம்ம பெற்று அனுபவிக்க முடியும். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாபிஷேக நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ராஜாபிஷேக நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல ஆண்டவரை துதிப்போம். ஆராதனை உமக்கே, சிவே உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனைக்குரியவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். நேற்றைக்கு கற்றுக்கொண்ட பாடல்களில் ஒவ்வொரு சரணத்தை மாத்திரம் ஒரு விஷயம் நாங்கள் பாடுகிறோம். பின்பதாக நீங்கள் பாட அன்பின் ஆண்டவராக இயேசு நமக்கு உதவி செய்வாராக. பாடல் தள்ள உள்ள 3வது பாடல், இயேசுவில் நிலைத்திருப்பேன், என்னை அசைக்க முடியாது. ஆமென். நீங்களும் நானும்
இயேசு என்கிற திராட்சை செடியில கொடிகளாகிய நீங்கள் நானும் இணைந்திருக்கணும். ஆமென். சொல்லுங்களேன் சத்தமா ஆமென். ஆமா, அப்படியே ஆகட்டும். ஆமென். இணைந்திருப்போமேயான கனிகள் உண்டு. கனிகள் உண்டு இருக்குமே ஆனா ஆண்டவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். அதை உணர்த்தும் மனமாக நேற்றைக்கு கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதுல முதல் சரணத்தை மாத்திரம் ஒரு விஷயம் நாங்கள் பாடி என்பதாக நீங்கள் பாட கர்த்தர் நல்லவர். இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவில் நிலைத்திருப்பே, என்னை அசைக்க முடியாது. அன்பரில் நிலைத்திருப்பே, என்னை அசைக்க முடியாது. இயேசுவில் நிலைத்திருப்பே, என்னை அசைக்க முடியாது. அன்பரில் நிலைத்திருப்பே, என்னை அசைக்க முடியாது. தாங்கிடும் ஏற்றிடும் இயேசுவின் கரங்களில் அடங்கி போன என்னை அசைக்க முடியாது. இயேசுவில் நிலைத்திருப்பே, என்னை அசைக்க முடியாது. சேர்ந்து பாடுங்க. அன்பரில் நிலைத்திருப்பே, நல்ல சுத்தமாய் என்னை அசைக்க முடியாது. சத்தம் வந்து சோதனைகள் தருவான், சத்தியத்தை புரட்டியே விரட்டுவான். சின்ன சின்ன ஆசைகள் காட்டுவான், சிற்றின்ப வலையினை வீசுவான். நீங்க பாட போறீங்க சத்தமாய். சத்தியத்தை புரட்டி விரட்டுவான். நல்ல சத்தமாய். சூப்பர். தாங்கிடும் ஏற்றிடும் இயேசுவின் கரங்களில் அடங்கி போன என்னை அசைக்க முடியாது. இயேசுவில் நிலைத்திருப்பே, என்னை அசைக்க முடியாது. அன்பரில் நிலைத்திருப்பே, என்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாடல் தாளில் உள்ள 4வது பாடலையும் நேற்றைக்கு கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். அந்த பாடல்ல ஆமா ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் சரணத்தை நம்ம பாட கர்த்தர் உதவி செய்வாராக. நீரோடை தேடி ஓடிடும் மான்கள் போல கதறினேன் கண்டீரே. ஆமென். சங்கீதம் 42:1 வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. ஆமென். ஒரு மானுக்கு தாகம் உண்டாகுமேனா நீருக்காக அது ஏங்குமா. அந்த தண்ணீர் தடாகத்தை கண்டுபிடித்து தன்னுடைய தாகத்தை தீர்க்கிற வரைக்கும் மான் என்ன செய்து கொண்டே இருக்குமா? ஓடிக்கொண்டே இருக்கும். இட் வில் ரன், இட் வில் ரன், இட் வில் ரன். அது கண்டுபிடிச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்ச பிறகுதான் என்ன செய்யுமா? அமர்ந்து இருக்குமா. எனக்கு அன்பான சகோதரனை சகோதரி, ஆகவே தான் ஆண்டவர் மானுக்கு ஈடாக நம்முடைய ஆத்மாவை ஒப்பீடு செய்து பேசுகிறது வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணுமா? ஆமா, நம்ம தாகம் தீர்க்கிறவரை. அல்லேலூயா. கணுக்கால் போதாது, முழங்கால் போதாது. ஆமென். மூழ்கி மூழ்கி தேவ பிரசன்னத்துல ஆண்டவரை உயர்த்தணும். ஆமென். அதை உணர்த்து மனமாக அமைந்த அருமையான முதல் சரணம். ஆமென். தெரிந்த வரிகள் தான் நேற்றைக்கு கற்றுக்கொண்டீங்க. அந்த சரணத்தை மாத்திரம் பாட கர்த்தர் உதவி செய்வாராக.
கேட்பதற்கும் மேலாக என்னை நன்மையால் இணைப்பவரே, நான் கேட்பதற்கு முன்பாக என் தேவைகள் அறிந்தவரே. இரண்டாவது சரணத்தை பாடுவோம். காணாமல் போன நம்மை தேடி மந்தையில் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நல்ல மேய்ப்பனாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். இன்றைக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அன்புள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். அந்த நல்ல தெய்வத்தை உயர்த்தி பாடுவோம். காணாமல் போன நான் என்னை தேடி கண்டு கொண்டீரே. உம் மந்தையில் சேர்த்திரே. பாடுங்க பாப்போம். காணாமல் போன நான் என்னை தேடி கண்டு கொண்டீரே. சூப்பர். உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். இதை சொல்லி அழைத்தவரே. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். இதை உமக்காக தெரிந்தவரே. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். இதை பெயர் சொல்லி அழைத்தவரே. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். இதை உமக்காக தெரிந்தவரே. நான் நினைப்பதற்கும் மேலாக என்னை நன்மையால் இணைப்பவரே, நான் கேட்பதற்கு முன்பாக என் தேவைகள் அறிந்தவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு பல்லவிகள் பகுதியிலிருந்து ஒரு பல்லவியை நாங்கள் கற்றுத்தர விரும்புகிறோம். ஆமென். பல்லவிகளில் முதல் பல்லவியை உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தர விரும்புகிறோம். நீங்களும் நானும் யாரை பார்க்கணும்? இயேசுவை மாத்திரம் பார்க்கணும். ஆமென். உலகத்தையும் அதனுடைய ஆசை இன்பங்களையும் என்ன செய்திடக்கூடாது, பார்த்து உலகத்தின் பின்பதாக போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய ஒரே நபர் இயேசு மாத்திரம்தான். ஆமென். ஆமா, இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் ஆமா பிரகாசம் அடைந்தன என்று சொல்லி சங்கீதம் 34:5 என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. நீங்களும் நானும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். கல்லனும் குள்ளனும் ஆகிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் என்னங்க? ஆமென். அவர் யாரை பார்த்தான்? ஆமா, குள்ளனா இருந்தான், பார்க்க முடியல, ஏறான், இயேசுவை பார்க்கிறான். பார்த்த உடனேயே ஆண்டவர் இயேசுவும் பார்க்கிறார். ஆமென். நம்ம பக்கத்துல பார்த்துங்களேன், இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் ஒன்ன பார்ப்பார். ஆமென். உலகத்தை பார்த்தீங்கன்னா பிசாசு ஒன்ன பார்ப்பான். இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் நின்று அண்ணாந்து பார்த்து, லூக்கா 19 வேதம் சொல்லுகிறது. ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. He stood by the place. Amen. Nodded his head up. தன் தலைகளை உயர்த்தி அண்ணாந்து பார்க்கிறார். ஆமென். இறங்கி வா. ஆமென். இறங்கி வா அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இறங்கி வந்துரு. ஆமென். சொல்லுங்களேன், எந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்க? ஆமென். இறங்கி வா. கண்களின் நிச்சயம் என்கிற மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கிறியா? இறங்கி வா. மாமிசத்து நிச்சயம் என்கிற மரத்துல உட்கார்ந்துருக்கிறியா? இறங்கி வா. ஜீவனத்தின் பெருமை என்கிற மரத்துல உட்கார்ந்துருக்கிறியா? இறங்கி வந்துரு. ஆமென். இறங்கி வந்தாதான் கர்த்தர் கொடுக்கக்கூடிய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. சக்கையஸ் கம் டவுன். சகைவே இறங்கி வா. சொன்ன உடனே இறங்கி வந்தான். இறங்கி வந்த உடனே ஆண்டவர் இயேசு அருமையாக அவனை பார்த்து சொன்னார், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு எனது பிச்சி பூவா? ஆமா, கொஞ்சம் தெளிவா சொல்லணும். ரட்சிப்பு வந்தது. ஆமென். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் எது தெரியுமாங்க? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ரட்சிப்பு என்கிற அனுபவம் தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, கை இல்லாம பரலோகம் போயிடலாம், கால் இல்லாம பரலோகம் போயிடலாம், கண் இல்லாம போயிடலாம், ஆனா ரட்சிப்பு இல்லாம போகவே முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதை உணர்த்தும் வண்ணமாக என்னுடைய மனைவியினுடைய தந்தை அவர்கள் எழுதின ஒரு அருமையான கோரஸ், இயேசுவை பாரு, உன் தேவையை கூறு, பதில் அளிப்பாரு, நல்ல பலன் அளிப்பாரு. சேர்ந்து பாடுவோமா? கற்றுக்கொண்டு பாட கர்த்தர் உதவி செய்வார்.
இயேசுவை பாரு, உன் தேவையை கூறு, பதில் அளிப்பாரு, நல்ல பலன் அளிப்பாரு. இயேசுவை பாரு, தேவையை கூறு, பதில் அளிப்பாரு, நல்ல பலன் அளிப்பாரு. இயேசுவை நல்லவர், இயேசுவை வல்லவர், இயேசுவை பெரியவர், பரிசுத்தர், இயேசுவை காண்பவர், இயேசுவை காப்பவர், இயேசுவை அன்பு தருபவர், அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு, அற்புதர் இயேசு, ஆமென் ஆமென், ரட்சகர் இயேசு. இயேசுவை பாரு, உன் தேவையை கூறு, பதில் அளிப்பாரு, நல்ல பலன் அளிப்பாரு. இயேசுவை பாரு, சேர்ந்து பாடுவோமா? தேவையை கூறு, பதில் அளிப்பாரு, நல்ல பலன் அளிப்பாரு. இயேசுவை நல்லவர், இயேசுவை வல்லவர், இயேசுவை பெரியவர், பரிசுத்தர், இயேசுவை காண்பவர், இயேசுவை காப்பவர், இயேசுவை அன்பு தருபவர், அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு, அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு. ஹல்லேலூயா. ரொம்ப எளிய டியூன் தான் இல்ல? நீங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா பாடுவீங்கன்னு சொல்லி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமென். ரொம்ப அருமையா பாடிக்கிட்டும் இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்லா பாடுறாங்களாமா? ஆமா, நல்லா பாடுறாங்களா? ஆமா, சர்டிபிகேட் கிடைக்குது. ஆமென். ஒரு VBS கிளப் கொடுத்துருவோமாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். சூப்பரா பாடுறீங்க. ஆமென். ஒரு விசை ஆமென் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். ஆமா, பின்பதாக நீங்கள் பாட ஆமென். கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவை பாரு, உன் தேவையை கூறு, பதில் அளிப்பாரு, நல்ல பலன் அளிப்பாரு. இயேசுவை பாரு, உன் தேவையை கூறு, பதில் அளிப்பாரு, நல்ல பலன் அளிப்பாரு. இயேசுவை நல்லவர், இயேசுவை வல்லவர், இயேசுவை பெரியவர், பரிசுத்தர், இயேசுவை காண்பவர், இயேசுவை காப்பவர், இயேசுவை அன்பு தருபவர், அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு, அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு. நீங்க பாட போறீங்க. இயேசுவை பாரு, உன் தேவையை கூறு, சத்தமா உன் தேவையை கூறு, பதில் அளிப்பாரு, நல்ல பலன் அளிப்பாரு. இயேசுவை நல்லவர், இயேசுவை வல்லவர், இயேசுவை பெரியவர், பரிசுத்தர், இயேசுவை காண்பவர், இயேசுவை காப்பவர், இயேசுவை அன்பு தருபவர், அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு, அற்புதர் இயேசு, ரட்சகர் இயேசு. சூப்பர். ஆமென். இப்பொழுது ஒரு சில சிறப்பு பாடல்களை நம்ம பாட கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமா, நீங்களும் நானும் ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? காது கேட்க மாட்டேங்குது. ஆமென். ஓ, ரொம்ப சத்தமா பேசுறீங்களோ? சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சது. ஏன் துதிக்கணும்? ஏன் ஆண்டவர் போற்றணும்? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். ஏதோ வாய்க்குள்ளே சொல்றீங்களே. கர்த்தர் நன்மை செஞ்சாரு. அருமையா சொல்லு. ஏன் இது கரெக்டான பாயிண்ட் சொல்ல இவ்வளவு யோசிக்கிறீங்களே என்ன? ஆமென். நீங்களும் நானும் ஏன் கர்த்தரை துதிக்கணுமா? சங்கீதம் 117 1 மற்றும் 2 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். ஏன் தெரியுமா? அவர் உங்கள் மீதும் என் மீதும் நம் மீதும் வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா. The grace that is abounding upon us is great. எனக்கு அன்பான தேவஜனமே, தேவ கிருபை பெருசு. அந்த கிருபை இல்லைன்னா நீங்களும் நானும் உயிர் வாழவே முடியாது. ஆமென்.
சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். எத்தனை கோவிட் வந்தாலும் சரி, எத்தனை வைரஸ் தாக்கினாலும் சரி, எத்தனை விபத்துக்களை சந்திச்சாலும் சரி, நீங்களும் நானும் உயிர் வாழ வேண்டுமே அண்ணா, அது தேவ கிருபை தேவை. அல்லேலூயா. கிருபை இல்லைன்னா நீங்களும் நானும் வாழவே முடியாது. நிறைய பேர் கேட்டுக்கொண்டீங்க. ஆமா, குறிப்பாக நம்ம அம்மா அவர்களும் நேற்று பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னாங்க, என்னுடைய மனைவி பாடின பழைய பாடல்களிலிருந்து ஒரு சில பாடல்களை பாட நாங்கள் விரும்புகிறோம். அதிகமாக ஒருவேளை கேட்கப்பட்டு பகரப்பட்ட ஒரு பாடல் போற்றுவோம் தேவனே என்கிற ஒரு அருமையான பாடலை இப்பொழுது நம்ம பாட கேட்போம். போற்றுவோம் தேவனை இன்றும் இன்றுமாய். போற்றுவோம் தேவனை இன்றும் இன்றுமாய். ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. ஆவியுடன்
Praise the Lord. Hallelujah. ஆமா, நீங்களும் நானும் இறைவனை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் தேடுகிறாரா? ஆமென். நிறைய நேரங்களில் இறைவனை தேடுவதற்கு வழி இப்படிதான் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நாமே சில காரியங்களை வகையறுத்து விடுகிறோம். ஆனா வேதத்தின்படி ஆண்டவர் இயேசுவை நீங்களும் நானும் தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, என் ஆண்டவர் இயேசு நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறாரா? என் மகன் என் மகள் என்னிடத்தில் வந்து விட மாட்டாளா? லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தாரா? இழந்து போன யாரை? ஆமா, பக்கத்து பார்த்து சொல்லலாம், இழந்து போன உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் அப்பா கையில வாழ்க்கையை கொடுத்துரு. நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை, இழந்து போன உங்களையும் என் ஆண்டவர் இயேசு தேடி வந்தார். நம் அனைவரையும் இயேசு தேடி வந்தார். தேடி வந்த தெய்வத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு அருமையான பாடல், நீ இறைவனை தேடிக்கொண்டிருக்கிற, அவரோ உன்னை தேடுகிறார். ஆமென். ஆலயத்துக்கு வரோம், ஆனா ஆண்டவர் தேடி பார்க்கிறாரு, என் பிள்ளைய காணுமே என்று. ஆமென். ஒருவேளை சரீர பிரகாரமாக மாறும், உள்ளமோ தேவனுக்கு தூரமாக இருக்குமே. ஆனா மனஸ்தாபத்தோடு இன்னும் என் மகன் என் மகள் வந்துவிட மாட்டாளா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இயேசு தேடிக்கொண்டே இருக்கிறாராம். அதை உணர்த்தும் விதமாக அமைந்த காலங்கள் சென்றாலும் உள்ளங்களில் அதிகமாக ரிங்காரமிடக்கூடிய நல்ல கருத்து செறிந்த பழைய பாட கேட்போமா? Praise the Lord. Hallelujah. ஆமா, உங்க உள்ளம் சந்தோஷம் ஆமா இருக்கணும்னா என்ன செய்த சந்தோஷமா இருக்கும்? உங்க உள்ளம் புது கவியினால ஆண்டவரை பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன நடந்தா பாடும்? கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன், கொஞ்சம் பதில் சொல்லுங்க. எப்போ சந்தோஷமா இருப்பீங்க? சிம்பிளான கேள்வி இல்ல? ஆமா, நம்ம பர்ஸ் சிஸ்டர் ஏதோ சொல்ல வராங்க. பர்ஸ் நிறைஞ்சாவா சிஸ்டர்? பேக் நிறையணுமா? ஆமென். ஆமா, நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. ஆமென். ஆமா பிரதர், நீங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா ஆமா சந்தோஷமா பாடுவோம். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆமா நம்முடைய உள்ளம் புது கவியினால கர்த்தரை பாடணுமா? எப்போ இது சாத்தியப்படும்? when it will happen? இதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. வாசிங்களேன், எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போமே. சங்கீதம் 96:1 என்று நினைக்கிறேன், படிங்களேன். ஆமென். 1-2 படிங்க. சங்கீதம் 90. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள்
அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த வசனத்தை படிங்கம்மா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 34:20 நினைக்கிறேன். பாருங்க, ஏசாயா 34:20. அதுக்கு கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் என்னுடைய ஜீவன் 38 பாருங்கம்மா, 38 பாருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்னை, அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புது கவி எப்போ உண்டாகும்? ரட்சிப்பு பூரணமடையும் பொழுதுதான். ஆமென். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் ஆமா எங்க ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கீத வாத்தியங்களை வைத்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாவீது ராஜா சொல்லும் பொழுது ரொம்ப அருமையா சொல்றார் இல்லையா? சங்கீதம் 34:1 நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதியானது பக்கத்து வீட்டு அண்ணன் அக்காவுடைய வாயில் மாத்திரம் இருக்கும். அப்படி எதுவும் வசனத்துல இருக்கா? அவரை துதிக்கிற துதி யார் வாயில இருக்குங்க? நம்ம நாவல இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம நாவல துதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பின் பூரணம் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அன்பான தேவச்சனமே, நன்றாக சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். ரட்சிப்பின் பூரணம் வரும் பொழுது புது கவி உண்டாகும். சிலருக்கு ஆமா ஆமா பாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாட்டு வராது. ஆனா எங்க வச்சு பாட்டு வரும்? இதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியுமா? ஆமென். அதுல தப்பு ஒண்ணும் இல்லை. சிலர் பாத்ரூம் சிங்கர்ஸ் இருப்பாங்க இல்ல? ஆமா, அங்க போனா தான் பாட்டு வரும். எல்லா இடத்துலயும் பாட முடியாது பிரதர் எங்களால. நான் பாட்டினா மத்தவங்க கேட்க முடியாது. அதான், வேற ஒண்ணும் இல்லை. தனிமையில் பாடுவது எதுக்கு? யாரும் கேட்க முடியாது, நம்ம பாடிக்கலாம் தனியா. ஆமா, அதை என் வேதம் குறிக்கவில்லை. நம்முடைய நாவு புதுக்கவியால் பாடணும்னா ரட்சிப்பின் பரிபூரணம் மேலோங்கணும். ஹல்லேலூயா, இதுதான் சத்தியம். இந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ள வரும் பொழுது மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு, ஆகவே தான் பவுல் சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார், நான் மறுபடியும் சொல்லுகிறேன் மகிழ்ச்சியோடு, மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று சொல்லி அந்த அனுபவத்தை உணர்த்துமனமாக அமைந்த அருமையான ஒரு பாடலின் வரிகள். அந்த பாடலின் வரிகள் பாடப்படும் பொழுது, இயேசுவே எனக்கும் என் குடும்பத்துக்கும் எங்க சபைக்கும் இந்த புது கவியினால உம்மை உயர்த்துகிற அனுபவங்களை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? ஒரு அருமையான பாடல்.
புனிதனே நாளும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். Praise the Lord. எல்லாருடைய வீட்டு நிலைக்கால்களில் ஒரு வசனம் ஒட்டி வச்சிருப்போம். என்ன வசனம்? சமாதானம் உண்டாவதாகவா? வெரி குட் சிஸ்டர். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இன்னும் இயேசு தங்கச்சி ரொம்ப அருமையா சொல்றா. இயேசு இந்த வீட்டின் தலைவர். தலைவருக்கு எங்க இடம்? ஆமா, வீட்டுக்கு வெளியில. ஏசப்பா நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா எனக்கு சிக்கல் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, அப்பப்போ நான் கொஞ்சம் சீரியல் பார்ப்பேன், கொஞ்சம் சினிமா பார்ப்பேன். ஆமா, அதுக்கெல்லாம் இடைஞ்சல நீங்க உள்ள வரக்கூடாது. இல்ல, ஆமா, நீங்க வெளியவே நின்னுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி வீட்டு நிலைக்கால ஒட்டி வச்சிருவோம். இல்ல, இயேசு இந்த வீட்டின் தலைவர். ஆனா தலைவருக்கு எங்க இல்ல? வீட்டுக்குள்ளேயும் இடம் இல்ல, உள்ளத்திலையும் இடம் இல்லை. எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய செயல் இல்ல? எனக்கு அன்பான தேவச்சனமே, நான் கண்ணீரோடு சொல்லுவேன், இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. நான் பாவியாய் இருக்கும் பொழுது என்னை தேடி வந்த நல்ல தெய்வம் அந்த இயேசு. ஆமென். நாம் பாவிகளா இருக்கும் பொழுது நம்மை தேடி வந்தவர் அந்த நல்ல தெய்வம். ஒருவேளை இந்த உலகத்துல நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். என்ன சொல்லி கொடுப்போம்? இவன் கூட மாத்திரம் என்ன செஞ்சிடாத, சேர்ந்துராத. இவ கூட மாத்திரம் என்ன செஞ்சிடாத, பேசிடாத அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். காரணம், அவர்களோடு நீங்களும் நானும் அவருடைய பலவீனங்கள் என்ன செய்யறோம் பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர வேண்டாம்னு சொல்லி கொடுக்கிறோம். ஆனா இயேசு அப்படி அல்ல. குறைவுகள் உள்ள நம்மை தேடி வந்த நல்ல தெய்வம் அவர். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. உலகம் ஒருவேளை உங்களை என்னையும் ஒதுக்கலாம், உதாசீனம் செய்யலாம். என் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. எனக்கு அன்பான தேவஜனமே, சபை நாளை கொண்டாடுகிறோமே, இதை நேரில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரி, உங்க உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா, என்னை முற்றிலுமாய் நீர் ஆளுகை செய்யும். ஒப்பு கொடுத்து பாருங்க. Give room to Jesus. Amen. ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். விட்டு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அதை உணர்த்தும் மனமாக நல்ல ஒரு கருத்து சிறந்த ஒரு பழைய பாடல் பாட கேட்போமா?